Dear children, cheerful welcome to 6th Standard Social Science, Unit 2. In this session, we are going to study human evolution. That is, to know the origins of humans, to learn about the different stages of human evolution from nomadic hunting, gathering to a settled life. Students, இந்த செஷனில் நம்ம யூனிட் 2ல் இருக்க ஹியூமன் எவல்யூஷன், அதாவது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்க போகிறோம். அதாவது அது எதனெல்லாம் உள்ளடக்கியதுன்னா, மனிதன் எப்படி தோன்றுனா, அவன் எப்படி நாடோடிகளுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி வேட்டையாட ஒரு செட்டில்டு லைஃபுக்கு வந்தான் அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். In this lesson, the school student named Tamilini and his grandma had a little conversation. That conversation explains the human evolution. Shall we move on to the conversation, children? Tamilini, a school student of class 6, visited a science center accompanied by her grandmother. There they saw a time machine. The operator of the time machine explained the working of the machine. தமிழினின்னு ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தையும் அவங்க பாட்டி கூட ஒரு சயின்ஸ் சென்டருக்கு போகிறாங்க. அங்கே அவங்க என்ன பார்க்குறாங்க, டைம் மிஷின் என்ன, கால இயந்திரம். அதாவது காலத்தை முன்னோக்கி இல்லை பின்னோக்கி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கக்கூடிய ஒரு மிஷின் தான் அது டைம் மிஷின். அங்கே இருக்க அந்த ஆப்ரேட்டர் அந்த மிஷினோட ஒர்க்கிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். If you press different buttons in the machine, it would take you to the chosen period of time. Why don't you enjoy the experience of watching different periods of time using this machine? இப்போ அங்கே இருக்க ஆப்ரேட்டர் அந்த மிஷினோட ஒர்க்கிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பட்டன் இருக்குது. நம்ம எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த மிஷின் அந்த காலத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும். ஏன் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த காலத்தை என்ஜாய் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்குறாரு. After listening to the operator, both Tamilini and her grandmother were excited and decided to have the experience of the time machine. இப்போ இந்த ஆப்ரேட்டர் சொன்னதை கேட்டோனையும் தமிழினிக்கும் அவங்க பாட்டி என்ன முடிவு பண்ணுறாங்க, அந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி அந்தந்த பழைய காலம் புதிய காலத்தை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. Can we go forward and see how 2200 AD would be, grandma? இப்போ தமிழினி என்ன கேட்குறா, ஏன் கிராண்ட்மா நம்ம 2200வது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறா. What is so interesting about our future? தமிழ், let's go backward and see how our past was like. தமிழினியோட பாட்டி என்ன கேட்குறாங்க, 2200வது வருஷம் நம்மளோட ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, வா நம்ம இன்னும் பின்னாடி போய் நம்மளுடைய பாஸ்ட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. You sound right, grandma. Grandma pushed the button to 1950 AD. They saw mostly people walking, a few riding bicycles and buses appearing rarely on the roads. Slowly they moved back to 1850. There were no buses or cycles. Carts pulled by mules and bullocks were seen on the roads. Horse-drawn cart was rare occurrence. இப்போ தமிழினி ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போ பாட்டி என்ன பண்ணுறாங்க, 1950வது வருஷத்தினுடைய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அங்கே என்ன பார்க்குறாங்க, நிறைய மக்கள் நடந்து போகிறாங்க. கொஞ்சம் பேர் தான் சைக்கிள்லையும் பேருந்துகள்லையும் பயணம் பண்ணுறாங்க. ரோட்ல அதுவே ரொம்ப ரேராக இருக்குது. திருப்பி பாட்டி 1850வது வருஷத்துக்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. அங்கே என்ன இருக்குது, அதில் ஒரு பஸ்ஸஸும் இல்லை, சைக்கிளும் கிடையாது. எப்படி மக்கள் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, மாட்டு வண்டிகளும் கழுதை வண்டிகளும் தான் இருக்குது. ஏதோ 1-2 இடத்துல குதிரை வண்டிகள் இருக்குது. குதிரை வண்டிகளை பார்க்குறதே ரொம்ப அரிதானதாக இருக்கு. தமிழினி then turned the button to 8000 years back. People were engaged in raising crops and livestock. She pushed the button to get a picture of life
18,000 years ago, she saw the humans living in caves. They were using tools made of stones and bones for hunting. Tamilini was frightened by the hunting scene and pushed the button forward to return to the present. இப்போ தமிழினி அடுத்து 8000 வருஷத்துக்கு பின்னாடி இருக்க பட்டனை ப்ரெஸ் பண்ணுறா. அங்கே மக்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா விவசாயம் செஞ்சுக்கிட்டும் கால்நடைகளை பார்த்துக்கிட்டும் இருக்கிறாங்க. இப்போ அடுத்ததாக 18,000 வருஷத்துக்கு முந்தி இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறா. அங்கே மனிதர்கள் எங்கே வாழ்கிறாங்க? குகைகளில் வாழ்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க கற்கள்லையும் எலும்புகள்லையும் செஞ்ச கருவிகளை கொண்டு வேட்டையாடுறாங்க. காட்சிகள் எல்லாம் பார்த்தோன்னையும் ரொம்ப பயந்து போய் அவன் என்ன பண்ணிடுறா, ப்ரெசண்ட்டுக்கு வரக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். ஆர் யூ அஃப்ரைட் தமிழ்? இப்போ கிராண்ட்மா என்ன கேட்குறாங்க, நீ ரொம்ப பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிராண்ட்மா urged Tamilini to go further backward to see the ancient humans who lived with the apes, but Tamilini was not inclined, so both of them left the spot. இப்போ பாட்டி தமிழினிய குரங்குகளோட வாழ்ந்த பழங்கால மனிதர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வலியுறுத்துறாங்க. ஆனால் தமிழினி அதுக்கு ஒத்துக்கல. ஸோ 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாங்க. கிராண்ட்மா, will you tell me the story of evolution of humans? இப்போ தமிழினி என்ன கேட்குறா, பாட்டி எனக்கு மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்க அப்படின்றத பற்றி எனக்கு கதை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா. எஸ் சர்டன்லி. உன்னை கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, நிச்சயமாக சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. The story of human evolution can be scientifically studied with the help of archaeology and anthropology. அதாவது நம்ம பழங்கால மனிதனுடைய தோற்றத்தை நம்ம எப்படி அறிவியல் பூர்வமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா தொல்பொருள் ஆராய்ச்சி மூலமாகவும் மானுடவியல் ஆராய்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஆர்கியாலஜினா என்னன்னு பார்க்கலாம். ஆர்கியாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் prehistoric humans remained materials used by prehistoric humans. Excavated material remains are the main source for archaeological studies. ஆர்கியாலஜி அப்படின்றது எதை பற்றி படிக்கிறதுனா தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அகழ்வாராய்ச்சி மூலம் பழங்காலத்து மனிதர்கள் யூஸ் பண்ணின பொருள்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. அதை வச்சு அப்படின்னா அந்த காலத்து மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது archaeology. Next we move on to know anthropology. Anthropology is the study of humans and evolutionary history. The word anthropology is derived from 2 Greek words, anthropos meaning man or human and logos meaning thought or reason. Anthropologists attempt by investigating the whole range of human development and behavior to achieve a total description of cultural and social phenomena. அதாவது ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது என்னன்னா மனிதர்களை பற்றியும் அவங்களுடைய தோற்றத்தினுடைய வளர்ச்சியை பற்றியும் படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. இந்த ஆந்த்ரோபாலஜின்ற வார்த்தை 2 கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து பிரிக்கப்பட்டு இருக்கு. அதாவது ஆந்த்ரோப்ஸ் அண்ட் லாகோஸ். ஆந்த்ரோப்ஸ்னா என்ன அர்த்தம், ஹியூமன்னு அர்த்தம். லாகோஸ்னா என்னது, தாட் ஆர் ரீசன், ஒரு காரணம் அப்படின்றது அர்த்தம். அதாவது அந்த காலத்து மனிதர்களுடைய வளர்ச்சியையும் அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கையும் வச்சு அந்த காலத்தினுடைய கலாச்சாரம் சமுதாயம் எப்படி இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணக்கூடியதுதான் ஆந்த்ரோபாலஜி. இதை படிச்சவங்க தான் என்ன சொல்றோம், ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாட்டி என்ன கதை சொல்றாங்கன்னு கேட்கலாம். Anthropologists have unearthed the footprints of humans in a country called Tanzania, which is in Eastern Africa. They were found in rock beds submerged under the sand. Radiocarbon dating was used to ascertain the period. It was found out that the footprints of humans they had discovered were about 3.5 million years old. When there is sudden change in nature, the living beings adapt themselves to the changes and survive. Humans have thus evolved over millions of years, adapting themselves to the changing times.
கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற டான்சானியான்ற கண்ட்ரியினுடைய மண்ணுக்குள்ள புதைந்த மலை படுகைகள்ல இருந்து அன்றைய மனிதர்களுடைய காலடி தடங்களை எடுத்திருக்கிறாங்க. அந்த மனிதர்களுடைய காலத்தை ரேடியோ கார்பன் டேட்டிங் மூலமா உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த மனிதர்களுடைய காலம் என்னவா இருக்குன்னு சொல்றாங்கன்னா 3.5 மில்லியன் வருஷங்கள் பழமையானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த மக்கள் இயற்கையினுடைய மாற்றங்களுக்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கைய மாத்திக்கிட்டு வாழ்றாங்க. அப்படிதான் பல வருடங்களா மக்கள் இன்னைக்கு வரைக்கும் காலத்துக்கு ஏற்ப தங்களை மக்கள் மாத்திக்கிட்டு வராங்க. Grandma, will you explain it in detail? Human evolution means the process through which the humankind changes and develops towards an advanced stage of life. See how the modern human has evolved. இப்போ தமிழினி பாட்டிக்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா. இப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்க, மனிதனுடைய தோற்றம், மனிதனுடைய வளர்ச்சி அப்படின்றது என்னன்னா ஆதி காலத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் வரைக்கும் மனிதன் எப்படி படிப்படியாக வளர்றான் அந்த முறையை சொல்கிறதான் ஹியூமன் எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Humans in erect position and walking on 2 legs happened much later. Changes in thumb so that they can hold things tightly. Development of brain. மனிதர்கள் 2 கால்லையே ரொம்ப லேட்டா தான் நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கட்டை விரலோட மாறுதலுக்கு அப்புறமா அவங்க பொருட்களை டைட்டா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய மூளையானது வளர்ச்சி அடைஞ்சது. ஸ்டேஜஸ் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன், மனிதர்களுடைய பரிணாம வளர்ச்சியை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆஸ்ட்ரலோபித்தகஸ். 2-4 மில்லியன் வருஷத்துக்கு இடைப்பட்டவங்க புரோட்டோஹியூமன் அப்படின்னு சொல்றோம். இவங்களை எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல இருக்காங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா மனித பண்புகளும் குரங்கினுடைய பண்புகளும் இணைந்த மாதிரி இருக்கிறாங்க. 2 கால்ல நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ ஹாபிலிஸ். இவங்க 2.3 வருஷத்துக்கும் 1.4 மில்லியன் வருஷங்களுக்கும் இடைப்பட்டவங்களா இருக்கிறாங்க. பிரசன்ஸ் ஆஃப் பிக் டோ to hold tightly and less protruding face. Tool maker. இவங்களுக்கு கால் விரல் பகுதி பெரியதாகவும் பொருட்களை இறுக்கி பிடிக்கக்கூடியதாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய முகம் ரொம்ப நீண்டு இருக்கு. இவங்க கருவிகளை செய்யக்கூடியவங்களா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹோமோ எரக்டஸ். இவங்களுடைய வருஷம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா 1.8 மில்லியன் வருஷத்துக்கு முற்பட்டதா இருக்கு. இவங்க நாட் ஃபுல்லி ஹியூமன் பிரெயின், ஸ்மாலர் தென் ஆஸ். இவங்களுக்கு நம்மள மாதிரியான மூளை இல்லை, கம்மியாக தான் இருக்கு. வாக்ட் இன் ஸ்ட்ரைட் பொசிஷன், ஹீ ஹர்ட் த நாலேஜ் ஆஃப் த ஃபயர். இவங்க தான் நம்மள மாதிரி நேராக நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இவங்களுக்கு நெருப்பை கண்டுபிடிக்கக்கூடிய அறிவு இருந்தது. நியாண்டர்தால் உடைய காலம் 1,30,000 40,000 வருஷத்துக்கு முற்பட்டதா இருக்கு. இவங்களும் முழுமையான மனிதர்களா இல்லை. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆப்பிரிக்கன்ஸ், their tools were crude, hunting skills were also poor. There are evidences of burying the dead. Evidences are seen at Neanderthal in Germany. இவங்க ஆப்பிரிக்கர்கள்ல இருந்து வித்தியாசப்படுறாங்க. இவங்க பயன்படுத்தின கருவிகள்லாம் என்ன ஒழுங்கற்றதா இருக்கு. இவங்களுடைய வேட்டையாடக்கூடிய திறமைகளும் ரொம்ப குறைவாக இருக்கு. இவங்க இறந்தவர்களை அடக்கம் செய்ததற்கான சான்றுகள் இன்னைக்கு வரைக்கும் ஜெர்மனியில கிடைக்குது. ஹோமோசேப்பியன்ஸ் 3 லட்சத்தி வருஷத்துக்கு முற்பட்டவங்க. இவங்க தான் வைஸ் மேன், கொஞ்சம் அறிவாளிகளா இருக்கிறாங்க. மாடர்ன் ஹியூமன் பீயிங், ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டி, ஸ்டில் யூஸ்ட் crude stone implements, moved out of Africa and settled in Europe and Asia. இவங்க 3 லட்சம் வருஷத்துக்கு முந்தியப்பட்டவங்க. இவங்க கொஞ்சம் அறிவாளிகளா இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள மாடர்ன் மனிதர்களை போல இருக்கிறாங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா வேட்டையாடுதலும் சமூகமா வாழ்றதும். இவங்க இப்ப வரைக்கும் இந்த பண்படாத ஒழுங்கற்ற கற்களால் ஆன கருவிகளை தான் உபயோகப்படுத்துறாங்க. இவங்க ஆப்பிரிக்கால இருந்து இடம்பெயர்ந்து ஐரோப்பிய ஆசிய நாடுகள்ல செட்டில் ஆகி இருக்கிறாங்க. ஹோமோசேபியன்ஸ்
who migrated out of Eastern Africa, settled in different parts of the world. Their lifestyle also evolved and they made it suitable to the environs in which they lived. So, humans in different places adopted different forms of lifestyle based on the weather, climate and nature of the living place. Their physique and complexion also differed. This resulted in the formation of different races. Human procreation resulted in an increase in the population. The Homo sapiens கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகள்ல இருந்து இடம்பெயர்ந்து உலகினுடைய பல பகுதிகளுக்கும் போறாங்க. அந்தந்த இடத்தினுடைய சுற்றுப்புறத்திற்கு ஏற்றபடி தங்களுடைய வாழ்க்கை முறையை மாத்திக்கிறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களும் வித்தியாசப்படுறாங்க. இந்த வித்தியாசம் எதை பொறுத்து இருக்குன்னா அங்க இருக்கக்கூடிய வானிலை மாற்றங்கள், காலநிலை, இயற்கைக்கு தகுந்தபடி தங்களுடைய வாழ்க்கை முறையும் அமைச்சுக்கிறாங்க. அதனாலதான் மக்களுடைய தோற்றம், வாழ்க்கை முறை இதுல எல்லாம் நிறைய மாறுதல்கள் இருக்கு. இந்த மனிதனுடைய இனப்பெருக்கத்தினால மக்கள் தொகையும் பெருக்கம் அடைஞ்சிருக்கு. People and their habitat. மக்களும் அவங்களுடைய வாழிடங்களை பற்றியும் பார்க்கலாம். Australopithecus, East Africa. Homo habilis, South Africa. Homo erectus, Africa and Asia. Neanderthal, Eurasia, Europe and Asia. Cro-Magnons, France. Peking, China. Homo sapiens, Africa. Heidelbergs, London. Cro-Magnons, the present man, the modern human. இவங்க தான் இன்றைய நாகரிக மனிதர்கள். Beginning of human life used not only implements made of stone but also of bone. Their weapons included harpoons and spear throwers. இவங்க தான் இன்றைய மனிதர்களுடைய வாழ்க்கைய ஆரம்பிக்கிறவங்க. இவங்க கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை மட்டும் யூஸ் பண்ணல, எலும்பினால செய்யப்பட்ட கருவிகளையும் யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம திமிங்கல வேட்டையாடக்கூடிய கருவிகள், ஈட்டு வீசுபவர்களாகவும் இவங்க இருக்கிறாங்க. Cro-Magnons learned to live in caves. Lascaux caves in France is the evidence for cave living of Cro-Magnons. They habitude to bury the dead. இந்த Cro-Magnonsன்றவங்க குகைகளில் வாழ பழகி இருக்கிறாங்க. இதுக்கான அடையாளங்கள் பிரான்ஸ் நாட்டில் இருக்க லஸ்காஸ் குகையில் இருக்கு. இவங்க இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய வழக்கத்தை உடையவங்களா இருந்திருக்கிறாங்க. Grandma, it's fantastic. Yes, it is. I shall now explain to you in detail how the Homo sapiens engaged in hunting and gathering. இப்போ கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சொல்லி முடித்தோடையும் இப்போ தமிழினிக்கு ஹோமோசேபியன்ஸ் எப்படி வேட்டையாடுறதையும் உணவுகளை சேகரிக்கிறதையும் செஞ்சாங்க அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க. ஹண்டிங் அண்ட் ஃபுட் கேதரிங். தமிழ். You will be surprised to know that millions of years ago our ancestors led a nomadic life. They lived in groups in a cave or a mountain range. Each group consists of 30 to 40 people. They kept on moving in search of food. They hunted pig, deer, bison, rhino, elephant and bear for food. They also scavenged the animals killed by other wild animals like tiger. They learned the art of fishing. They collected honey from beehives, plucked fruits from the trees and dug out tubers from the ground. They also collected grains from the forest. Once the food resource got exhausted in one area, they moved to another place in search of food. They wore hides of animals and barks of trees and leaves for protecting their bodies during winter. So humans began hunting to satisfy their need for food. இப்போ பாட்டி தமிழினிக்கு அவங்களுடைய வேட்டையாடுற முறையை பற்றி சொல்கிறாங்க. மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள், ஆதிகால மனிதர்கள் நாடோடிகளாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க குகைகள்லையும் மலை சரிவுகள்லையும்
குழுவாக வாழ்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குழுவிலையும் 30லேருந்து 40 மக்கள் வரைக்கும் இருப்பாங்க. அவங்க உணவு தேடுதலுக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. உணவுக்காக பன்றி, மான், எருமை, ரைனோ, யானைகள், கரடிகள் இவங்களெல்லாம் வேட்டையாட இருக்கிறாங்க. இவங்க விலங்குகளால் அடிக்கப்பட்ட புலி, சிங்கம் போன்ற விலங்குகளால் அடிக்கப்பட்ட விலங்குகளையும் தங்களுடைய உணவுக்காக பயன்படுத்தி இருக்கிறாங்க. இவங்க மீன் பிடிக்கக்கூடிய கலையை கத்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க தேன் அடையிலிருந்து தேன் எடுக்கிறதுக்கும், மரங்கள்ல இருந்து பழங்களை பறிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம காடுகள்ல இருந்து தானியங்களை சேகரிக்கவும் கத்திருந்தாங்க. ஒரு இடத்துல உணவு தீந்துருச்சு அப்படின்னு தெரியும் போது இவங்க அந்த இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு உணவுக்காக நகர்ந்து போறாங்க. இவங்க விலங்குகளுடைய தோள்களையும் மரத்தினுடைய கிளைகளையும் பயன்படுத்தி தங்களுடைய உடலை மறைச்சிக்கிறாங்க. ஓகேவா? இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா வேட்டையாடுதல் மூலமா தங்களுடைய உணவு தேவைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. Did you understand, children? So till now we had studied origins of humans, different stages of human evolutions, and nomadic hunting, gathering to a settled life. I hope you all understood. In next class we will study hunting methods, stone implements, and use of fire and wheel. Till then, thank you, children.